இதுதான் சொல்றேன், படத்தில் வரக்கூடிய கேரக்டர் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறதுல அப்போவே ஹிந்தி டாமினேஷன் இருக்குது. இன்னைக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹிந்தி திணிப்புக்கான ஒரு அரசியல் தான். 60 வருஷம் ஆச்சு அந்த போராட்டம் ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம் மறைமுகமாக. எந்த அளவுக்கு காமிச்சிருப்பாருன்னா நம்ம ஆடியன்ஸே எந்திரிச்சு போய் அரைஞ்சிடலாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கடுப்பு வரும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி படம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னன்னா ஐயா இந்தியை படிக்க சொல்லி எங்கள் உயிரை எடுக்காதீங்கயா. ப்ரோ என்ன படம் பார்த்து வரீங்க? பராசக்தி ப்ரோ எப்படி இருந்துச்சு? கண்டென்ட் ஓரியன்ட் ஒரு ஃபில்மு. சுதா மேம், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஒன் மேன் ஷோ அப்படின்னு ஒரு டைரக்டரை, இது ஒன் விமன் ஷோ அப்படி இருக்கு. சுதா மேம் தான் கிளியராக வந்து ஒரு கண்டென்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கண்டென்ட்டுக்கு கேரக்டர்ஸ் யார் யார் தேவை, எஸ்கே, அதர்வா அண்டு ஜெயம் ரவி சார், இவங்க 3 பேரும் எப்படி நம்ம இந்த கண்டென்ட்டில் ப்ளே பண்ணி நம்ம ஓவராலாக கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு இதுதான் சொல்கிறேன், படத்தில் வரக்கூடிய கேரக்டர் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறதுல அப்போவே ஹிந்தி டாமினேஷன் இருக்குது. இன்றைக்கி இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயத்த கண்டென்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படம். கனெக்ட் ஆச்சு. ஹிந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். இந்தி திணிப்பு ஏன் திணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான். அது வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. படம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ரியல் லைஃப்ல அந்த இந்தி திணிப்புக்கு நம்ம கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்கணும். இங்கே எத்தனையோ பாருங்களேன், ஹிந்தி பேசுகிறவங்கள விட அதிகமான தெலுங்கு பேசுகிறவங்க இங்கே வாழ்கிறாங்க. மலையாளிஸ் இருக்காங்க, பெங்களூரில் தமிழ் ஆட்கள் இருக்காங்க. யாருமே யாரோட மொழியையும் யாரையும் திணிக்கிறது இல்லை. அவங்கவுங்க ஒரு சகோதரத்துவமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய ஒரு சிலர், எல்லாருமே கிடையாது, ஒரு சில பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்குள்ளே வந்து மதவாத இது உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் பண்ணுறாங்க. அதில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் விஜய் சாருக்கும் நடக்கக்கூடியது, நாம் தமிழர், சீமான் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இது அண்ணன் தம்பிக்கான ஒரு மோதல். யார் நாட்டை ஆள்றது அப்படிங்கிறது ஒரு இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி தான், யார் சுற்றி உக்காடுறாங்கன்னு. இதை பயன்படுத்திக்கிட்டு சில மதவாத சக்திகள் உள்ளே புகுந்து சில விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ மக்கள் வந்து நம்ம அவேர்னஸாக இருக்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த படம் என்ன சொல்ல வருது? எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகுமா? யாராவது படத்தை பார்ப்பாங்க? இல்லை எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். என்ன மேட்ருனா கொஞ்சம் பொறுமை. அந்த என்னன்னா ஒரு சூரரை போட்டுற மாதிரி, சிங்கமுக்கும் சூரரை போட்டிருக்கோம் சூர்யா சார் படத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அப்படிதான். ஒரு நார்மல் எஸ்கே படமாக இருக்காது இது வந்து கண்டென்ட். ஒரு வேலைக்காரன், மாவீரன், அந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் வந்தது வருங்க. அது மாதிரி ஒரு கண்டென்ட் படம் இது. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுங்கள். படம் எங்கேஜிங்காக இருக்கும். படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் ஒரு 10க்கு 8 தருவேன். அதுலேயும் தலைவன் யுவன் சங்கர் ராஜா பாடி வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. ஸ்ரீலீலாவே ஐயோ, எனக்கு அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுங்க. எனக்கு என்னன்னா, ஸ்ரீலீலா நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க, டான்ஸ் ஆட வச்சிருக்காமே அவங்களுக்கு ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ரெட்ரோ சாங் போட்டு ஒரு பரதநாட்டியமோ ஒரு குச்சிப்புடியோ ஏதோ ஒன்று ஆட விட்டுருந்தா இன்னும் அழகாக இருக்கும். ஸ்ரீலீலாலாம் நேஷனல் க்ரஷ், இது தமிழ்நாட்டோட க்ரஷ்ஷாக வருவாங்க. சிம்ரன் அந்த மாதிரி இருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். படம் என்ன படம் பார்த்து வரீங்க? பராசக்தி நல்லா இருந்துச்சு. நல்ல படம், ஒரு நல்ல படம். மக்கள் வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நம்ம வரலாறை இப்போ உள்ள ஜெனரேஷன் தெரிஞ்சிக்க வேண்டிய படம். ஒரு மொழி தானே நம்ம கடந்து போகிறோம்ல, அந்த மொழிக்காக, அந்த இனத்துக்காக ஒரு மொழி அழிஞ்சால் நம்மளோட அடையாளம் அழியும், அடையாளம் அழிஞ்சால் அடிமைத்தனம் உருவாகும். அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து இந்த படத்தில் காட்டும் போது, இந்த படத்தில் பார்க்குறப்பவே உங்களுக்கு கூஸ் பம்ஸ் ஆச்சுன்னா நிஜத்தில் உயிர் கொடுத்தவங்களோட வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். அதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். 2ஆம் பாதி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. முதல் பாதியில் வந்து முதல் இன்ட்ரோ பாருங்கள், அதோட இன்ட்ரோவில் பாருங்கள், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக உங்களை உட்கார வச்சிடும். நடுவில் லேக் இருக்குது. இந்த லவ் போர்ஷன்லாம் இந்த மாதிரி படத்துக்கு தேவையில்லை. மேடம் நினச்சிருக்கலாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் எல்லாருமே வருவாங்கன்னு. நான் அதுவுமே சொல்கிறேன், இந்த மாதிரி படத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அது இல்லைனாலும் மக்கள் வருவாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டார் ஆஃப் த மூவி ரவிமோகன். ஏன்னா எனக்கு அது மத்திய சர்க்கார் அவர் இன்டிமேட் பண்ண மாதிரியே இருந்தது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்னு. மனுஷன் சிரிக்கவே இல்லைங்க. அவன் சிரிக்கிறப்போ நம்மளுக்கு கோவம் வருது. அந்த கேரக்டர் வந்து அப்படியே கொன்றலாமான்ற அளவுக்கு அந்த வெறுப்பை உண்டாக்குறது. ஒரு ஹீரோ கேடரில் இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வில்லன் கேடருக்கு வரும்போது அந்த வெறுப்பை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக போட்டி போகிற இன்னும் இப்படி நடிக்கிறான், நம்ம இவனை தாண்டி ஹீரோ பண்ணணுமே அப்படின்னு வரும்போது எஸ்கேவுமே தன்னோட முழு முயற்சி அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் பண்ணாமல், நான் இப்படி பண்ணால் இதை பண்ணால் சிறப்பாக இருக்கும், அதை மட்டும் நான் பண்ணுறேன், அவுட் ஆஃப் த பாக்ஸாக நான் யோசிச்சேன்னா அது மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அதனாலேயே இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஸ்ரீலீலாவா சிவகார்த்தியின் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்
அவுட் ஆச்சான்னு தெரில. ரவிமோகன் சிவகார்த்தியனோட கேரக்டர் பயங்கரமான ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க? இந்தி திணிப்புக்கான ஒரு அரசியல் தான். 60 வருஷம் ஆச்சு அந்த போராட்டம் ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம் மறைமுகமாக. அவங்க உயிர் நீத்து அன்னைக்கு வர விடாமல் தடுத்துட்டாங்க. மேபி வந்திருந்தா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எங்கேயுமே தமிழ் எழுத்துக்களை அவங்களால பார்த்துருக்கவே முடியாது. ஒரு தியேட்டர்னாலும் சரி, ஒரு பெட்ரோல் பங்க்னாலும் சரி, ஒரு ஹோட்டல்னாலும் சரி, ஹிந்தி தான் இருந்திருக்கும். அப்போ நீங்களுமே அந்நியமாக தான் இருந்திருப்பீங்க. அவ்வளோ பேரோட உயிர் கொடுத்து காப்பாற்றின ஒரு விஷயம் இன்றைக்குமே நம்ம மறைமுகமாக போராடிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ரோட்டில் இறங்கி போராடலை, ஆனால் இன்னமும் போராடிட்டு தான் இருக்கோம் நம்மளோட மொழிக்கான ஒரு உரிமையை. இப்படியே போச்சுன்னா மத்திய சர்க்காருக்கு இது ஒரு வார்னிங் கொடுத்தான். ஏன்னா இந்த படம் பார்க்குறப்ப எல்லாருக்கும் என்ன தோணும், இந்த காலத்தில் இவ்வளோ போராடி இருக்காங்க, எந்த விதமான டெக்னாலஜி இல்லாதப்போ இந்த காலத்தில் நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, நம்ம ஏன் போராடக்கூடாதுன்னு இறங்கி போராட ஆரம்பித்தா ஜல்லிக்கட்டு போராட்டமே கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம். சுதா மேம் அவர் சொல்கிறாங்க, தமிழையும் தாண்டி தெலுங்கு அரசியல், கன்னட அரசியல், கோஜுகுடி அரசியல், பங்காளி அரசியல்லாம் பேசிக்கிட்டு உண்மையா? ஆமாம், மற்ற மொழிகளில் நடந்த அநியாயத்தையும் காட்டியிருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் அதிகமாக காட்டிட்டா கூட என்ன ஆகிடும், தமிழ் படத்தோட அந்த சாராம்சம் கெட்டு போயிடும்ல. அதனால் அதையுமே எங்கே காட்டணும் எங்கே காட்டக்கூடாதுன்றதுமே தெளிவு இருந்தது. பட் அந்த காலத்தில் எல்லாரும் தான் சஃபர் ஆனாங்கன்றதுமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா அப்படி சஃபர் ஆகாமல் அந்த கேரக்டர்ஸ் எவால்வ் ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வர கேமியோஸ் ஜஸ்ட் கேமியோஸாக இல்லாமல் கேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸ்ரீலீலனாவே ஒரு செக்ஸான ஒரு இது, ஒரு குத்துப்பாட்டு, அவங்க தான் அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட். இந்த படத்தில் வச்சிருக்காங்க, க்யூட்டாக இருந்திருக்காங்க. நான் சொல்ல போனால் க்யூட்டான ஒரு ரோலு. ஆனால் பெருசாக மற்ற படங்களை ஆட விட்டா வேடிக்கை பார்ப்பாங்க, இதில் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காங்க. முதல் பாதியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதியில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் எடுப்பாங்க. அந்த நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. இந்த படம் ஆஸ்கரை நோக்கி போகும்னு சில பேருடைய ஒப்பீனியன் இருக்கு. சார், மத்திய சர்க்கார் நம்ம யாரை எது வச்சிருக்கோம், அவங்க நேஷனல் அவார்டே கொடுக்க விட மாட்டாங்க. அவங்க போன வருஷம் என்ன படம் நேஷனல் அவார்டு கொடுத்தீங்கன்னு பாருங்க. இந்த வருஷம் ராஜா சாப்புக்கு கொடுப்பாங்க தூக்கி. அது நம்ம அவார்டுக்காக நம்ம ஆளுங்க படம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம மக்களோட வரவேற்பும் மக்களோட கைத்தட்டும் தான் அவார்டுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த கைத்தட்டலும் அந்த வரவேற்பும் மக்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் வந்து அதுவே அவார்டு தான். ஆஸ்கார் அளவுக்கு போகணுன்றது நம்ம அடுத்த கட்டம். அதுக்காக நம்ம இந்த படம் எடுக்கலை. இப்போ உள்ள தலைமுறையினருக்கு ஒரு மொழியை காப்பாற்ற, அவங்களுக்கு அந்த உணர்வுகளை தூண்ட ஒரு படம். அது தப்பாகவும் போகக்கூடாது. அதில் இதிலே சொல்லியிருப்பாரு, அவங்க இந்திய திணிப்புக்கு தான் எதற்கான ஒரு போராட்டம் இது, இந்திக்காரங்களுக்கோ இந்தி மொழிக்கோ கிடையாது. ஸோ அதுவுமே தப்பாக மிஸ்கைட் பண்ணாமல் விட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சிறந்த படம். ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையா வந்து சேத்தன் நடிச்சிருக்காரு. உண்மையாக அண்ணாதுரையை வந்து நேரில் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்தானா சேத்தனை தான் அண்ணாதுரையை பார்ப்பாங்க. நம்ம சிவாஜி கணேசன் வந்து பல கேரக்டர் பண்ணாங்களா, அந்த மாதிரி உண்மையிலே சேத்தனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. விடுதலைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் வரைமடங்கள் எல்லாம் அவரோட குரலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரைக்கு ஈக்குவலான அந்த வாய்ஸ் வந்திருக்கு. அண்ணாதுரை பேச கேட்டது உங்களுக்கு தெரியும், சிறப்பாக பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் சாரோடைய காக்கி சட்டை, ரஜினி சாரோடைய மாவீரன், கார்த்திக் சாரை தூக்கிட்டு அமரன். ஸோ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சும்மா விடக்கூடாது, தலைவரையே தூக்கி வந்து சிவாஜி வச்சு பராசக்தி ஒரு டைட்டில். அந்த வரிசையில் இந்த படம் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. அது ஒரு நல்ல படம் தானே, நல்ல படம். அவருக்கு அந்த மற்ற டைட்டிலும் கை கொடுத்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதுவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பிஸ்னஸ், இன்னைக்கு சினிமா பிஸ்னஸ் ஆயிடுச்சு சார். ஸோ உங்களை உள்ள வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்னத்தை காட்டினாலும் தலைகளாக இருந்து குதிச்சா கூட மக்கள் உள்ள வராங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு டைட்டில் அவங்களை உள்ள வர வைக்கும். ஸோ பராசக்தி எப்பேற்பட்ட டைட்டில்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டைட்டில் எடுத்துருக்கிறப்போ ஆப்வியஸ்லி அவருக்கு அது இன்னுமே கை கொடுத்துருக்கு. படமும் நல்லா இருக்கு. டைட்டில் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ரசிகர்கள்லாம் வந்து இந்த படத்தில் போக மாட்டோம், பேனர் கிளிப்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து ட்வீட் பண்ணி, அது எல்லாரையுமே நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ நான் கூட தான் விஜய் ஃபேனு, நிறைய விஜய் ஃபேன் வந்து அதை பண்ணோம் இதை பண்ணோம் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. பொதுவாக சினிமாவை நேசிக்கிற யாரும் இதை பண்ண மாட்டாங்க. அது தப்பு தான். அது உங்களுக்கு அது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஜனநாயகன் வராதது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. தியேட்டர் காலம் வரையும் உங்களுக்குமே வருத்தமாக இருக்கும். ஒரு படம்னு வரும்போது போட்டி இருந்ததுன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். தனியாக வரதுனால இப்போ இவங்க படம் தனியாக வந்தாலும் சரி, அவங்க படம் தனியாக வந்தாலும் சரி, போட்டின்றது ஒன்று இருக்காது. நான் சினிமாவை நேசிக்கிறவன். அந்த படம் நல்லா இருந்ததுன்னா உண்மையில நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த படத்துலையுமே ஃப்ளாஸ் இருக்குது, நான் அதையுமே சொன்னேன். பட் அதை தாண்டி என்ன சொல்ல வந்தாங்களோ அதில் வந்து அவங்க கமர்ஷியலாக அதில் சேர்க்கலை. ஸோ ஐ எம் ஹாப்பியாக கொடுத்தேன். அவ்வளோதான். என்ன ரேட்டிங் கொடுப்போம்? 10க்கு 8 கொடுக்கலாம். அந்த 2 மார்க் வந்து அந்த கமர்ஷியல் அந்த தேவையில்லாதது. பிடிச்ச சீன்ன்றது வந்து ஜெயம் ரவியோட நிறைய சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அதை தாண்டி பசில் ஜோசப்போட என்ட்ரி, அவரோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், நம்ம ராணாவோட என்ட்ரி அண்ட் அவரோட அந்த ஃபினிஷிங், இது கூஸ் பம்ஸாக இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்து விழுந்த உடனே அடுத்த நொடி அந்த ட்ரெயின் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது. லவ் பொசிஷன் நான் சொல்லிட்டேன், அது அவசியமே இல்லாத ஒரு விஷயம், அதை தவிர்த்துருக்கலாம். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1959 1965 இந்த காலகட்டத்தில்
ஹிந்தி மாத்திரம் தான் வந்து இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜ் வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அதை எதிர்த்து வந்து தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ண ஒரு படம் தான் இது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அன்றைக்கி வந்து இந்த போராட்டத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, ஹிந்தி திணிப்புனால என்னென்ன பிரச்சனை வந்தது, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு படமாக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா கூட இருக்குது. சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்காக ஈடுபடுற ஆளுங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹிந்தி திணிச்சா என்னென்ன பிரச்சனை வரும், மக்கள் என்னென்ன கஷ்டப்படுவாங்க, ஏன் போராடணும், போராட்டத்துக்கான ஒரு நியாயமான ரீசன்னு, அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்டர்வல் அந்த பிளாக் இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிவேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஜெயம் ரவி வர்சஸ் சிவகார்த்திகேயன் மாதிரி போகுது. ஜெயம் ரவி மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ ஒரு சாதுவான ஒரு மூஞ்சு. அவர் வந்து ஹீரோயினை அரைஞ்சா கூட நம்ம நம்புற மாதிரி இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். அவர் அவ்வளோ ஒரு விழுத்தனம் இந்த படத்தில் காமிச்சிருப்பாரு. உண்மையிலே ஆக்டிங் ஹேட்ஸ் ஆஃப். எந்த அளவுக்கு காமிச்சிருப்பாருன்னா நம்ம ஆடியன்ஸே எந்திரிச்சு போய் அரைஞ்சிடலாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கடுப்பு வரும். அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. என்றைக்குமே வில்லன் அந்த அளவுக்கு எலிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு ஹீரோ வந்து எலிவேட் ஆவார். ஸோ சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த வில்லனோட ஆக்டிங் அந்த அளவுக்கு எலிவேட் ஆகும்போது சிவகார்த்திகேயனுக்கு அமரனுக்கு அப்புறம் அவர் கரியர்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. அதரோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்ரீ லீலாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பொண்ணு ஜஸ்ட் டான்ஸ் தான் சூப்பராக ஆடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு நடிப்பான்லாம் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா வந்து அவங்கள வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தாங்க. படத்தில் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட அந்த சாங்ஸும் அந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்துச்சு. மெயினாக டேரக்டர் வந்து நிறைய டீட்டெயிலிங் நல்லா போயிருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவேன். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் போயிட்டு 1965 நடந்துச்சு அது பார்க்கணுன்னா இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ படம் வந்து எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு. அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. ஸ்ரீலீலாவே செக்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்ஸ்ல ஃபேமஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா? ஸ்ரீலீலா வந்து உண்மையிலே வந்து ஒரு செக்ஸியாக டான்ஸ் ஆடுற ஒரு ஆக்ட்ரஸ் தான். பட் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி கேரக்டர் சுத்தமாக கிடையாது. ஒரு கேரக்டர் ரோலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ரோல். அந்த ரோலை வந்து நம்ம வந்து இல்லைங்கிற மாதிரியே காமிக்க முடியாது. அந்தளவுக்கு படம் த்ரூ அவுட் அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. சூரியன் போட்டு படம் வந்து எல்லாருமே பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ திரும்ப அதே மாதிரி ஒரு படம் அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க திரும்ப தேட்டருக்கு வரும்போது ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால தேட்டருக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்லாம் நிறைய போச்சு அந்த டைம். அந்த ஒரு படத்தை அங்கே கொடுத்துட்டாங்கன்னு. பட் அந்த சூரியன் ரிப்போர்ட்டில் என்ன ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்களோ, சூர்யா எப்படி கஷ்டப்பட்டு போனார், அந்த ஒருத்தரோட வாழ்க்கையை அப்படியே காமிச்சிருப்பாங்கல்ல. ஒரு ஃப்ளைட்டை கொண்டு போகணுன்னா, ஃப்ளைட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு, அந்த விஷயத்த இந்த கதைக்கு வந்து அதே மாதிரி என்னென்ன டீட்டெயிலிங் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு டீட்டெயிலிங் கொடுத்து தியேட்டரில் உண்மையிலே வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுவும் கரெக்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு ரேஞ்சில் கண்டிப்பாக ஓட போகுது. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான படம். சூரியன் ரிப்போர்ட்டரும் இந்த படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், ரெண்டு படமுமே ஈக்குவல் தான் சொல்லுவேன். எதுவும் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு சொல்ல மாட்டேன். அந்த படத்துக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே விஷயம் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். டோட்டலாக வேறு கதை. பட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு டீட்டெயிலிங் எதிர்பார்ப்பீங்களா அந்த படத்தில்? ஒரு எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு ஆக்டிங் எதிர்பார்ப்பீங்களா? எல்லா விஷயங்களும் டெக்னிக்கலாகவும் சரி, அந்த விஷயங்கள் அந்த படத்தில் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து தேட்டருக்கு என்னால் படம் பண்ண முடியும், நான் ஒரு படம் ஓடிடி கொடுத்தாலும் தேட்டருக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து ஜனநாயக போட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்த்தா ஜனநாயகன் படம் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னா காம்படிஷன் உருவாயிருக்கும். அந்த காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா? சப்போஸ் நேற்று வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன், நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து ஜனநாயகனை பார்த்துருப்பாங்க. ஜனநாயகனை தான் ஃபுல்லாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொருத்தவங்க ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. எது உண்மை எது போயின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பராசக்தி அதுக்கு அகேன்ஸ்டாக வருதுன்னு இன்னைக்கு வந்து பராசக்தியோட ரிவ்யூஸ் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் என்னன்னா 9th 10th 11th சண்டே வரைக்கும் வந்து ஜனநாயகன்னு எல்லாருமே அதை அப்படியே
பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட், அதுக்கப்புறம் வரிசையாக பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருது. எப்படியும் இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கனால மண்டேக்கு மேலே இந்த படம் எப்படி இருந்தாலும் டேக் ஆஃப் ஆகி ஜனநாயகன் படத்தை வந்து 2 தடவை 3 தடவை பார்த்தவன் அடுத்து வந்து பராசக்தி வந்து பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோ ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 படமும் ஓடி இருக்கும். இந்த படம் அவ்வளோ ஒரு அவங்க கான்ஃபிடண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் அந்த கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு டைம்லெஸ் மாஸ்டர் பீஸுங்க. இன்றைக்கி இல்லை, நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட 1965 என்ன போராட்டம் நடந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான படம். படத்தில் சூப்பர் சீன்னா எனக்கு ஆக்சுவலாக இன்டர்வல் பக்கம் வந்து ஒரு எலிவேஷன் ஒன்று சூப்பராக வருங்க. அந்த எலிவேஷன் ஏன்னா அதர்வா வந்து ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருப்பான், அதர்வாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து சிவகார்த்திகேயன் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அதர்வா கூட சேர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து காமிப்பாங்க. அந்த ஒரு ஷாட்டு வரும் பாருங்க, வாய்ப்பே இல்லை. செம்ம சூப்பர் எலிவேஷனான ஒரு சீன் அது. நிறைய டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் போயிட்டு ஹிந்தி டெல்லியில் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் ஹிந்தியெல்லாம் கற்றுக்கிட்டு போய் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவார். அப்போ அவன் என்ன சொல்லுவான், உனக்கு ஹிந்தி ஓரளவு தெரியுது இல்லைன்னு சொல்லல, பட் ஹிந்தி பேசுகிறவனுக்கு ஈக்குவலாக நீ பேசலையே அப்படின்னு சொல்ல உடனே அவன் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவன் வந்து இவன் பேரை வந்து செலியன் வாசிக்கிறது வந்து வாயில செல்லிங்கிறது செஸ்ஸிங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாசிப்பான். இப்போ சிவகார்த்திகேயன் கவுண்டர் சூப்பராக ஒன்று கேட்பாரு, சார் இப்போ என் பேரை உங்களால் வாசிக்க முடியல, இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு லாய்க்கு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு கவுண்டர் கேட்பாரு. அந்த மாதிரி படத்தில் ஒரு 4-5 இடத்துல சூப்பரான கவுண்டர், அருமையான ஒரு கவுண்டர், நம்மளே வந்து கைத்தட்டுற அளவுக்கு சூப்பரான கவுண்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி படம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னன்னா, ஐயா இந்திய படிக்க சொல்லி எங்கள் உயிரை எடுக்காதீங்கய்யா, எங்களால் முடிஞ்சால் படிக்கிறோம், இல்லைனா எங்களை விட்டுருங்கய்யா, இந்தியை எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திக்கே நாங்கள் எதிரானவங்க கிடையாது, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக நீட்டாக பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க படத்தில். எஸ்கே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரோட ரோலை வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. இதில் என்னென்னா 2 கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி ஸ்ரீலீலா எஸ்கே கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வர ஃபன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஹிந்தி கற்றுக்க போகிற சீன்லேருந்து எல்லாமே செமையாக இருக்குது. இதுக்கப்புறம் அதர்வா எஸ்கே கெமிஸ்ட்ரியும் இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அண்ணன் தம்பியாக நடிச்சிருக்காங்க. அதர்வா வந்து தம்பியாக பண்ணியிருக்காரு. அந்த சீன் ரொம்ப பயங்கரம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க 2 பேருமே நடித்தது. அதே மாதிரி அதர்வா வந்து ஒரு சீனில் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டை போட்டு கொளுத்துவார். அப்போ போயிட்டு எஸ்கே போட்டு அடின்னு அடிப்பார். அந்த சீன் வேறு லெவல். என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு தாய்மொழியில் படிச்சிட்டோம், அதை படிச்சிருக்கோம், அந்த டிகிரியை வச்சு வேலை வாங்க முடியல. அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வேறு லாங்குவேஜும் கற்றுட்டு போவார். இப்போ ஹிந்தி போய் அங்கே பேசி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்ட்டு வேலை தரமாட்டாங்க. அந்த ஒரு விரக்தியில் அவர் வந்து கொளுத்துவார். இப்போ என்னென்னா, டிகிரி சர்டிஃபிகேட்டை கொளுத்துற சீனுக்கு அடிக்கிறார் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய இளைஞர்கள் வந்து தமிழில் படிச்சிருப்பாங்க, தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குமே இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை வாங்கணும்னா தமிழில் பேசினா வேலை வாங்க முடியாது. இப்போ வேறு லாங்குவேஜ் தான் பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதையும் சேர்த்தே சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இப்பயுமே என்னென்னா, ஒரு போகி வருது, இப்போ படித்த பசங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு என்ன தோணுன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது வேஸ்ட்டாக இருக்க டிகிரி சர்டிஃபிகேட்டை போட்டு கொளுத்திடலாம், அது வேஸ்ட்டு தானே, அது வேஸ்ட்டாக தானே இருக்குன்னு தான் தோணும். அதை தான் படத்தில் காட்டியிருக்காங்க. அதுக்குன்னு எல்லாரையும் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை போட்டு கொளுத்துங்கன்னு அவங்க சொல்லலை. பட் வேணால் அப்படி தான் தோணும் இல்லையா. அது வந்து கொஞ்சம் கரெக்டாக அதுக்கான ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழில் பேசினாலும் வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அது ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்காங்க. ஜிவியோட மியூசிக் பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட விஷுவல்ஸும் நல்லா இருக்குது. டைரக்ஷன் வந்து மேடம் வந்து கரெக்டாக என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, பெரிய ரொம்ப வேறு மெசேஜஸ்லாம் கிடையாது, உண்மையிலே நடந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. முன்னாடி இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. எஸ்கேக்காக ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடிடுறேன். எஸ்கே அண்ணன் ஃபேன்னு நான் போட போகிறேன் டியூன்னு, எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு, டான்னு டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு, எங்கள் அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு, ஆடுவார் சீனா பாடுவார் தேன்னா, எங்கள் இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி, எங்கள் என்டர்டெய்னர் இதில் எங்கள் இளைய தளபதின்னு எழுதுனேன். அதுக்கு வேற நிறைய கமெண்டு.
ஐயா எங்கே இளைய தளபதினு எழுதியிருக்கேன், இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எங்கே என்டர்டெயினர்னு எழுதியிருக்கேன். அதில் எந்த லைன் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லார் ஃபேன்ஸுமே ஒற்றுமையாக இருங்க, எல்லார் படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸில் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவர் பேனரை கிழிச்சிடுவேன், அவர் பேனரை கிழிச்சிடுவேன் அப்படிலாம் பேசிக்கிறீங்க. அவங்க படம் ஓடக்கூடாது, இவங்க படம் ஓடக்கூடாது அப்படின்லாம் பேசிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. எல்லாமே நண்பர்களாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, வன்முறையில் ஈடுபடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த சென்சார் போர்டு ஐயா, இந்த சென்சார் சர்டிஃபிகேட் எல்லா படத்துக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்கய்யா தயவு செஞ்சு. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க. ஏதாவது கரெக்ஷன்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கடகடன்னு பண்ணி சீக்கிரமாக கொடுங்க. படம் டீமோ எந்த படம் டீமாக இருந்தாலும் ஒரு ரிலீஸ் டேட் சொல்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் என்னென்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட் சொல்லுங்கள். இதனால் நிறைய ஃபேன்ஸுக்கு பெரிய பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே நண்பர்களாக இருங்க, நண்பர்களாகவே இருங்க, சண்டைலாம் போட்டுக்காதீங்க. ஜனநாயகன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். தளபதி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார். பயங்கரமாக வெயிட் பண்ணலாம் எல்லாருமே. அது வரைக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.